கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர்கள் 41 நாள் போராட்டத்திற்கு பின் பணிக்கு திரும்ப தொடங்கினர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் பணியாற்றப் போவதில்லை எனவும் உறுதி. திருப்பதி கோயில் நெய் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரசாதத்தின் தரத்தை பராமரிக்க கர்நாடக அரசு உத்தரவு. கர்நாடக பால் கூட்டமைப்பின் நந்தினி பிராண்ட் நெய்யை மட்டுமே கோயில்களில் பயன்படுத்தி பிரசாதம் தயாரிக்க அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டி அருகே நடைபெறும் என விஜய் அறிவிப்பு. கட்சியின் கொள்கைகள் மற்றும் அதை சார்ந்த செயல் திட்டங்கள் அன்றைய தினம் பிரகடனப்படுத்தப்படும் என அறிக்கை. பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திடம் இருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக தமிழக அரசு தகவல். திருப்பதி லட்டுக்காக நெய் விநியோகம் செய்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் பழனி பஞ்சாமிர்தத்திற்கும் சப்ளை செய்வதாக பரவும் தகவலில் உண்மை இல்லை என்றும் விளக்கம். துணை முதல்வர் பதவி குறித்து ரஜினியிடம் கேள்வி எழுப்பி யூடியூபில் அதற்கு சிலர் கொடுத்த தலைப்பை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டதாக உதயநிதி ஸ்டாலின் கருத்து. படப்பிடிப்புக்காக சென்று வந்த ரஜினியிடம் இதுபோன்ற கேள்விகளை தவிர்க்கலாம் என்றும் வலியுறுத்தல். திருச்சி பஞ்சப்பூரில் 17 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்னி பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கியது நகராட்சி நிர்வாகத்துறை. 2 பேருந்து நடைமேடைகளுடன் 82 பேருந்துகளை கையாளும் வசதியுடன் அமைய உள்ளதாக அறிவிப்பு. கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவில் உள்ள மலையடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போய்விடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை செய்ய தனி இடம் ஒதுக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் நலச்சங்கம் அளித்த மனுவை பரிசீலிக்க தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு 2 வார கால அவகாசம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும். வானிலை மையம் தகவல். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற விஸ்வகர்மா திட்டத்தின் கண்காட்சியில் கடவுள் ஜெகநாதரின் சிலையை வாங்கினார் பிரதமர் மோடி. சிலைக்கான பணத்தை டிஜிட்டல் பரிவர்த்தனையான UPI மூலம் செலுத்தினார். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆஃப் செஸ் என்ற விருதை வென்றார் உலகின் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கார்ல்சன். வரலாற்றில் சிறந்த செஸ் வீரர் யார் என சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நடத்திய வாக்கெடுப்பின் அடிப்படையில் தேர்வு. பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் பிரதமர்கள் இன்று சந்திப்பு. குவாட் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் முக்கிய ஆலோசனை. டெல்லி முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்கிறார் அதிஷி. 5 பேர் கொண்ட அமைச்சரவைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். சென்னையில் நடைபெறும் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 149 ரன்களில் வங்கதேச அணி ஆல் அவுட். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளை இழந்து 81 ரன்கள் எடுத்துள்ளது. ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் படத்தின் டீசர் வெளியீடு. அனிருத் இசையமைப்பில் TJ ஞானவேல் இயக்கியுள்ள வேட்டையன் படம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வெளியீடு. தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோக்களுக்கு ஏற்ப இயக்குநர்கள் இல்லை என ரஜினி பேச்சு. ஒரு வெற்றிக்கு பிறகு அடுத்த வெற்றி படம் கொடுப்பதை விட தோல்விக்கு பிறகு வெற்றி படம் கொடுப்பதே ரொம்ப கஷ்டம் என ரஜினி கருத்து. ரஜினிகாந்த் அனைத்து திரைப்பட நட்சத்திரங்களை விடவும் உயர்ந்தவர், எளிமையானவர். வேட்டையன் ஆடியோ ரிலீஸையொட்டி அமிதாப் பச்சன் அனுப்பிய வாழ்த்துச் செய்தி.